சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 6வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். வறிஞர் தமை ஒக்க வைக்கும் மன்னர் போல அறிஞர் தமை ஆழ்வது அன்றி பொறி புலனால் வெம்புவேன் தன்னை விடுத்தாழ்வதே பாரம் சம்புவே சொக்கநாதா. இன்றைய பாடல் நமக்கு ரொம்ப குழப்பமான பாடலே கிடையாது, ரொம்ப சுலபமான பாடல். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூட்டுவிற்பொருள்கோள் மற்றும் கொண்டு கூட்டு என்று இந்த 2 இலக்கண வகையை நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். கொண்டு கூட்டினோன்னா இது ரொம்ப சுலபமாக நமக்கு புரியக்கூடிய ஒரு பாடல். சம்புவே சொக்கநாதா, இப்படி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சம்புவே என்று சொல்லியாச்சுன்னா பெருமானுக்கு சங்கரன் ஒரு பேர் இருக்குன்னு தெரியும். அதாவது சங்கரன் என்பது தருகரன் என்று தான் அதற்கு பொருள். இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ இன்பத்தை எங்கே இருந்து எடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா இன்பத்தை உருவாக்கக்கூடியவரும் நம்ம சிவபெருமான் தான். அதனால தான் சம்புவே என்ற ஒரு சொற்றொடரை வைக்கின்றார். அதாவது இன்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர். அப்போ சம்புவே சொக்கநாதா. இன்பத்தை யார் கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, அதாவது நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கணும். அப்போ எப்படி இதை நாம் பார்க்கணும், இந்த பொருள் பார்க்கறதுனா, சம்புவே சொக்கநாதா வறிஞர் தமை ஒக்க வைக்கும் மன்னர் போல பொறிபுலனால் வெம்புவேன் தன்னை விடுத்தாழ்வதே பாரம். இது இல்பொருள் ஓமை அணியாவே நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் ஒரு வறியவரை பார்த்து, ஏழையை பார்த்து, சாதாரண குடிமகனை பார்த்து, என் சொத்துல சரிபாதியை உனக்கு கொடுத்து எனக்கும் உனக்கும் சரியான ஒரு நிலைப்பாடு, சமூக அந்தஸ்து கொடுக்க போறேன்னு ஒரு மன்னர் சொன்னா, அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதனால தான் இதை இல்பொருள் ஓமை அணினே சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு ராஜ்யத்தையே ஆண்டுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துக்கோமே, ஒரு ஏழையை பார்த்துட்டு, சரி என் ராஜ்யத்தில் பாதி சரி பாதியாக பிரித்து உனக்கு நான் சரி பாதியாக கொடுத்து இனிமேல் நீயும் நானும் சரிசமமாக இருக்க போகின்றோம்னு ஒரு மன்னரால் சொல்ல முடியுமா? ஆனால் அது எவ்வளவு கடினம் அது நமக்கே தெரியும். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பாருங்க, பொறிபுலனால் வெம்புவேன் தன்னை விடுத்தாழ்வதே. என்னை பெருமான் ஆட்கொள்றாருல்ல, அதுதான் கஷ்டம். இங்கே மன்னன் யார் அப்படின்னா சிவபெருமான். அந்த வறியவர் யாருன்னா நாம. ஏன் அப்படின்னா, நாம் இன்னைக்கு எதற்கு அடிமையாகி இருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சி வ ய நம ஆன்ற 5 எழுத்துல சி வ என்பதை சேராமல் ந ம என்பதை சேர்ந்து இருக்கின்றோம். உலகியல் இன்பத்தில் சேர்ந்து இருக்கின்றோம். பொறிப்புலன்களால் கட்டுண்டிருக்கின்றோம். அதனால தான் நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லும் போதே அவர் என்ன சொல்லுவார், தொண்டர் 5 களிறுன்னு சொல்லுவார். ஒரு யானையை சமாளிக்கிறதே பெரும்பாடு, இதில் 5 யானை இருக்கான். அது எங்கே இருக்குன்னா நமக்குள்ளேயே இருக்குதுப்பா, வெளியில எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்குது. அதை நாம் கட்டுப்படுத்த முடியுமான்னா எங்கே முடியுது? காப்பி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், காலையில் அந்த காஃபி வாசனை வந்த உடனே நம்மள அறியாமல் போயிடுறோம். வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அடுத்த நொடி பொழுது ஃபோனை எடுத்து பார்த்துடுறோம். யோசிச்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம பொறிப்புலன்களுக்கு நாம் அடிமையாகி இருக்கின்றோம் என்று தெரியும். எப்படி ஒரு மன்னன் ஒரு குடியானவனை பார்த்து சரிசமமாக வைப்பது கடினமான செயலோ, அதுபோல பெருமான் நம்மை ஆட்கொண்டு இன்பத்தை கொடுப்பது கடினம். அதனால அங்கே பாருங்க, பாரம் என்ற ஒரு சொல்லை வைக்கின்றார். நாம் இந்த பாரம் என்ற சொல்ல 2 இடத்துல பொருத்தி பார்க்க போகிறோம், வேற வேற பொருளில் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பார்க்கறது, பொறிபுலனால் வெம்புவேன் தன்னை விடுத்தாழ்வதே பாரம். சுமை, கடினம். ஏன் கடினம் அப்படின்னா அது நமக்கே தெரியும். ஏன் கடினம்னு, நம்ம பெருமானையாக சார்ந்து இருக்கிறோம். பூஜை பண்ணுற நேரத்தில் கூட ஃபோனை பார்க்காம நம்மளால் உட்கார முடியலை அப்படின்னா, பூஜை பண்ணுற நேரத்தில் கூட நம்ம மூக்கு அடுப்பாங்கிற பக்கம் போகிறத தடுக்க முடியலை அப்படின்னா, யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளால் பெருமான் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை அவருடைய திருவடியில் வைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு சிரமப்படணும்னு பாருங்க. அப்போ அது அவருக்கு கடினமான ஒரு வேலை, சுமையான ஒரு வேலை. அதை சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, அறிஞர்கள்னு இருக்கிறாங்கல்லப்பா, அதாவது சீவன் முக்தர்கள்,
தொண்டர் 5 களிரை அடக்கினவர்கள், அந்த 5 களிரை அடக்கின தொண்டர்கள், சீவன் முத்தர்கள் மற்றும் பெருமானே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்கள ஆட்கொள்றது உனக்கு கஷ்டமே கிடையாதே, அது உன்னுடைய கடமை. அதான் பாருங்க, அறிஞர் தம்மை ஆள்வது அன்றி பாரம். அந்த பாரத்தை நம்ம மேலேயும் கொண்டு வர போறோம், அங்கேயும் கொண்டு வந்து கொண்டு கூட்ட போறோம். அறிஞர் தம்மை ஆள்வது அன்று பாரம். இங்க பாரம் என்று சொல்லப்படுவது சுமை என்று எடுத்தாலும் அது பெருமானுடைய கடமை. பாரம் என்பதற்கு கடமை என்ற ஒரு பொருளும் இருக்கு இல்லையா, அந்த பொருள்ல நாம இங்க பார்க்க போறோம். அறிஞர்களை பெருமான் ஆட்கொள்கின்றார் என்றால் அது அவர் கடமை, அதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்னை போன்றவர்களே ஆட்கொள்றாரு பாருங்க பெருமான், அதுதான்ப்பா உள்ளதுலயே கஷ்டம் அப்படின்னு நமக்கு பெருமானை பார்த்து சொல்லுவது போல இருந்தாலும் நான் இன்னும் எத்தனை கீழ்த்தரமானவனாக இருக்கின்றேன் என்று நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இந்த 6வது பாடலை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.